நீங்க ஒரு மாபெரும் துறவியையோ, அதாவது ஒரு உலக புகழ்பெற்ற ஆன்மீக தலைவரையோ கற்பனை செய்யும்போது, உங்க மனசுல என்ன மாதிரி உருவம் தோன்றும்? ம் பொதுவா ஒரு அமைதியான தியானத்தில் இருக்கிற ஒரு உருவம் தான் நினைவுக்கு வரும். ஆமா, சரியா சொன்னீங்க. எதற்கும் அலட்டிக் கொள்ளாத, உலக ஆசைகளை துறந்து, ஒரு ஆழமான தியான நிலையில அமர்ந்திருக்கிற ஒருத்தர் தானே உங்களுக்கு நினைவுக்கு வருவார்? கண்டிப்பா. அதுதான் நம்ம சமூகத்துல பதிஞ்சிருக்க ஒரு பிம்பம். சரி, அந்த அமைதியான பிம்பத்தை அப்படியே கொஞ்சம் ஓரங்கட்டி வைங்க. ஏன்னா, நான் இப்ப ஒரு சிறுவனை பத்தி சொல்லப் போறேன். கற்பனை செஞ்சு பாருங்க. சொல்லுங்க. தன் சொந்த சகோதரிகளுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காகவே தெரு ஓரம் ஓடுற சாக்கடையில இறங்கி நின்னுக்கிட்டு அவங்க மேல சேற்ற வாரி வீசி சீண்டும் ஒரு அசுரத்தனமான சுட்டி பையன். அட, சாக்கடையில இறங்கி சேற்ற வீசுறதா? ஆமா, இந்த ரெண்டு துருவங்களும், அதாவது அந்த அமைதியான துறவியும் இந்த சாக்கடை பையனும் ஒரே நபர்தான்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கேட்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த சாக்கடை சகதியில விளையாட பையன்தான் பின்னாடி உலகையே தட்டி எழுப்பிய விவேகானந்தர். அதாவது சின்ன வயசுல செல்லமா அழைக்கப்பட்ட நரேன். ம் நரேந்திரநாத் தத்தா. ஆமாங்க. இன்றைய நமது இந்த ஆழமான அலசல்ல நாம உள்ளே நுழைய போறது இந்த ஒரு மாபெரும் முரண்பாட்டிற்குள் தான். உலகே மாற்றிய ஒரு மனது குழந்தை பருவத்துல இவ்வளவு ரகளையா இருந்ததா அப்படிங்கிற வியப்பு தான் என்னை இதை நோக்கி ஈர்த்தது. அந்த வியப்பு மிகவும் நியாயமானதுதான். ஏன்னா, ஒரு மாபெரும் ஆளுமையின் வரலாற்றை நாம படிக்கும்போது அவங்க சின்ன வயசுலேருந்தே கைகளை கட்டிக்கிட்டு கண்கள் மூடி தியானம் செஞ்சாங்கன்னு தான் நம்ம நம்ப விரும்புறோம். ஆமா, எல்லாமே ரொம்ப ஒழுக்கமா இருந்திருக்கும்னு நினைப்போம். ஆனா உண்மை அதுவல்ல. ஒரு மனிதரோட குழந்தை பருவமும் அந்த சிறுவயதுல வெளிப்படுற அதீத ஆற்றலும் எப்படி அவங்களோட எதிர்காலத்தை வடிவமைக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க நரேனோட குழந்தை பருவம் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அதாவது ஒரு உளவியல் பாடம்னு சொல்லலாமா? நிச்சயமா. இது வெறும் வேடிக்கையான குறும்புகளோட தொகுப்பு கிடையாது. ஒரு மாபெரும் எரிமலை தனக்கான வடிகால் எங்கே இருக்குன்னு தெரியாம வெடிச்சு சிதறையும் ஆரம்ப கட்டம் இது. இத நாம கொஞ்சம் ஆழமாவே பார்க்கணும். ஏன்னா நரேன் அந்த வீட்ல சாதாரணமா பிறந்த குழந்தை கிடையாது. நீண்ட நாள் தவத்துக்கும் பிரார்த்தனைக்கும் பிறகு பிறந்த ஆண் குழந்தை. ஆமா, ரொம்பவே தவம் இருந்து பெற்ற பிள்ளை. அதனால இயல்பாகவே அந்த கூட்டு குடும்பத்துல எல்லாருக்கும் அவன் ஒரு மாபெரும் செல்ல பிள்ளை. அத்தைகள், சித்திகள், உறவினர்கள்னு யார் வந்தாலும் அவனோட ஒட்டிக்குவாங்க. நிறைய விளையாட்டு பொருட்கள், அதீத செல்லோன்னு ஒரு ராஜ வாழ்க்கை. அந்த செல்லம் தான் குறும்புகளுக்கு காரணமா அமைஞ்சது. அது சாதாரண குறும்புகள் கிடையாதுங்க. நீங்க இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் ஒரு குழந்தைய குறும்புக்காரன்னு சொல்றதுக்கும் அடுத்தவங்களோட எல்லைய சோதித்து பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அது ஒரு வேற லெவல் அப்ரோச். நரேன் தன் சகோதரிகள் கிட்ட அந்த சாக்கடை போர் ஒரு சிறந்த உதாரணம். அவனுக்கு நல்லா தெரியும் தன் சகோதரிகள் சுத்தத்தை பாக்குறவங்க, அதனால அவங்க சாக்கடையில இறங்கி தன்னை பிடிக்க வரமாட்டாங்கன்னு. உஷாரான பையன். அங்கிருந்து கொண்டே சேற்றை வாரி எறைச்சு இப்ப பிடிங்க பாக்கலாம் அப்படின்னு சீண்டுவான். இது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இதத்தான் நாம வியூக ரீதியான சிந்தனைன்னு சொல்லணும். இங்கிலீஷ்ல ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்னு சொல்லுவாங்க. இது வெறும் விஷமத்தனம் கிடையாது. ஓ, இதுல அவ்ளோ பெரிய சிந்தனை இருக்கா? ஆமாங்க. ஒரு 4 அல்லது 5 வயசு குழந்தை எதிராளியோட பலவீனத்தை, அதாவது தன் சகோதரிகள் சுத்தத்தின் மேல வச்சிருக்க அக்கறைய எப்படி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கலான்னு கணக்கு போடுது பாருங்க. அது ஒரு அசாத்தியமான மூளை செயல்பாடு. அட, இப்ப புரியுது. ஒரு சூழ்நிலைய தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர அந்த சிறு மூளை தர்க்க ரீதியாக சிந்திக்குது. அந்த தர்க்க ரீதியான சிந்தனைக்கு இன்னொரு சம்பவமும் இருக்கு. அது எனக்கு சிரிப்ப வரவழைச்சாலும் அவனோட மூளை எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு ரொம்ப ஆச்சரியப்பட வைக்குது. என்ன சம்பவம் அது? வீட்ல தட்டுல இனிப்புகளை வச்சு எல்லா குழந்தைங்களுக்கும் கொடுப்பாங்க. நரேனுக்கும் ஒரு இனிப்பு கிடைக்கும். அத சுவைச்சு விட்டு அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் கேட்பானா? இல்ல, சட்டன்னு அந்த எச்சில் இனிப்பை எடுத்து தட்டுல இருக்க மத்த எல்லா இனிப்புகள் மேலயும் தூவி விட்டுடுவான். அடப்பாவுமே. எல்லாம் எச்சிலாயிடுச்சு, இனி இதை யார் சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்பானா. அதாவது சமூகத்தோட ஒரு எழுதப்படாத விதியை பயன்படுத்தி தனக்கு தேவையான அனைத்தையும் அவன் அபகரிச்சுக்கிறான். இது ரொம்பவே புத்திசாலித்தனமான ஆனா அதிர்ச்சியான ஒரு தந்திரம் தான். முத்திரை குத்தப்படுற ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகளை தான் எனக்கு நினைவுக்கு கொண்டு வருது. ஆமா, நீங்க சொல்றது முற்றிலும் உண்மை. அந்த காலத்துல அது எப்படி சமாளிச்சாங்க? இன்று நாம அந்த அதீத ஆற்றலை ஒரு மருத்துவ குறைபாடாகவோ அல்லது ஒரு பிரச்சனையாகவோ பார்க்க பழகிட்டோம். ஆனா நரேனுக்குள் இருந்தது குறைபாடு அல்ல, அது ஒரு அபரிதமான பிரபஞ்ச ஆற்றல். பிரபஞ்ச ஆற்றல். ஒரு நீராவி இயந்திரத்தை கற்பனை செஞ்சு பாருங்க.
அதனுள் அதீத அழுத்தத்துல நீராவி உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. ஆனா அதை வெளியேற்றுவதற்கான ஒரு வால்வு அதற்கு கிடைக்கலன்னா என்ன ஆகும்? அது எந்த பக்கம் முடியுமோ அந்த பக்கம் வெடிச்சு சிதறும். அதேதான் நரேனோட மூளையும் உடலும் அப்படிப்பட்ட ஒரு அதிவேக இயந்திரம் போல செயல்பட்டன. அவனுள்ளிருந்த அறிவாற்றலுக்கும் உடல் திறனுக்கும் சரியான சவால் சிறுவயதுல கிடைக்கல. அதன் வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட அசுரத்தனமான குறும்புகள். அப்படியானால் அந்த அதீத அழுத்தத்தோட இருந்த இயந்திரத்தை கட்டுப்படுத்துற அந்த வால்வ அவனோட தாய் புவனேஸ்வரி எப்படிதான் கண்டுபிடிச்சாங்க? அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஏன்னா எந்த கண்டிப்பும் எந்த மிரட்டலும் நரேனை ஒருபோதும் அடக்கியதே இல்ல. ஒரு கட்டத்துல தாய் ரொம்ப சலிச்சு போய், நான் சிவபெருமானே எனக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும்னு வரம் கேட்டேன், ஆனா அவர் தன்னுடைய பூதங்கள்ல உன்னை என்கிட்ட அனுப்பி வச்சுட்டாரு அப்படின்னு புலம்பும் அளவிற்கு போயிட்டாங்க. ஆமா, ஒரு தாயோட இயல்பான ஆதங்கம் அது. ஆனா அவரே அதற்கான ஒரு வித்தையையும் கையாண்டிருக்காங்க. நரேன் எல்லை மீறி போகும்போது அவனோட தலையில குளிர்ந்த நீரை கொட்டி சிவ சிவ அப்படின்னு சொல்லுவாங்களாம். ம் அடுத்த நொடியே அந்த அசுரத்தனமான பையன் எந்த எதிர்ப்பும் இல்லாம அப்படியே அமைதியாகி விடுவானாம். ஒரு பெரிய புயல் சற்றென்று ஓய்ந்தது போல. இது எப்படி சாத்தியம்? இதன் பின்னால் உள்ள உளவியல் அல்லது அறிவியல் என்ன? இது உளவியல் மற்றும் ஆன்மீகம் இரண்டும் கலந்த ஒரு அற்புதமான செயல்பாடு. இத பேட்டர்ன் இன்டரப்ட், அதாவது மனதின் தொடர் ஓட்டத்தை உடைக்கும் ஒரு முறைன்னு உளவியல்ல சொல்லுவாங்க. ஓ, அந்த கவனத்தை திசை திருப்புறதா? ஆமா, கோவத்திலோ அல்லது அதீத குறும்புல இருக்கும்போது ஒரு குழந்தையோட நரம்பு மண்டலம் மிக கடுமையான கொந்தளிப்புல இருக்கும். அந்த நேரத்துல தலையில விழும் குளிர்ந்த நீர் உடலியல் ரீதியா அவனது நரம்பு மண்டலத்துக்கு ஒரு தற்காலிக அதிர்ச்சியை கொடுத்து அந்த வேகத்தை தடை செய்யுது. இது உடலியல் மாற்றம். சரிதான். ஆனா அதைவிட முக்கியமானது அந்த ஒலியின் அதிர்வு. அந்த சிவ சிவா அப்படிங்கிற ஒலிய குறிப்பிடுறீங்களா? ஆமாங்க, சின்ன வயசுல இருந்தே தாய் சொல்லிக் கொடுத்த கதைகள் மூலியமாக சிவபெருமான் என்ற உருவம் ஒரு உயர்ந்த சக்தியாக, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தும் ஒரு மாபெரும் சக்தியாக அவனோட ஆழ் மனசுல பதிஞ்சிருந்தது. ஒரு ஆழமான பக்தி. அந்த குளிர்ந்த நீரின் அதிர்ச்சி அவனது மூளையின் கவனத்தை திருப்புற அதே நொடியில சிவ சிவ என்ற அந்த ஆழமான ஒலி அவனது காதுகளில் விழும்போது அது ஒரு ஆங்கராக செயல்படுது. ஆங்கர்னா ஒரு நினைவூட்டல் மாதிரி. சரியா சொன்னீங்க. அதாவது தான் ரொம்ப மதிக்கும் பயபக்தி கொண்ட ஒரு சக்தியின் நினைவூட்டல் அது. அந்த சொல் அவனது மனநிலையை முரட்டுத்தனத்திலிருந்து ஒரு ஆழமான தியான நிலைக்கு தானாகவே மாற்றிவிடுது. இது வெறும் தந்திரம் மட்டும் இல்ல, அந்த சிறுவனுக்கு சிவபெருமான் மேல இருந்த அசாத்தியமான நம்பிக்கையையும் காட்டுது. எப்படி சொல்றீங்க? ஏன்னா தாய் அவனை கண்டிக்கும் போது, இப்படி போக்கரி பிள்ளையாக வளர்ந்தாய் என்றால் சிவபெருமான் உன்னை கைலாயத்துல அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு சொல்வாங்களாம். ஆமா, ரொம்ப பயத்தை கொடுத்துருக்கும். அதை கேட்ட உடனே நரேன், அப்பா சிவபெருமானே, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், இந்த முறை மட்டும் மன்னித்து விடு அப்படின்னு கெஞ்சுவானா. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியம்தான். தண்டிப்பாங்கங்கிற பயத்தை விட தனக்கு பிடிச்ச ஒருத்தர்கிட்ட இருந்து பிரிக்கப்பட்டு விடுவோமோ என்ற கவலை தான் அந்த சிறுவனை சிந்திக்க வச்சிருக்கு. அதுதான் இங்க முக்கியம். தண்டனைங்கிறது ஒருவனை தற்காலிகமாக மட்டுமே அடக்கும். ஆனா அன்பு மற்றும் உயர்வான ஒன்றின் மீதான பிணைப்பு ஒருவனை உள்ளிருந்து மாற்றும். ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இது. தனக்கு மேல ஒரு மாபெரும் சக்தி இருக்கு, அந்த சக்திக்கு பொறுப்பு சொல்லும் வகையில தன் செயல்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆழமான பொறுப்புணர்வு அந்த சிறு வயதிலேயே அவனுள் விதைக்கப்பட்டு விட்டது. இந்த அன்பும் பொறுப்புணர்வும் வெறும் கடவுளோடு மட்டும் நின்றுவிடவில்லை என்பதுதான் இந்த வரலாற்றோட அடுத்த அழகான பக்கம். ஆமா, அவனோட ஜீவகாருண்யம் மீது மட்டுமில்லாம தன்னுடன் வாழும் சக உயிர்கள் மீதும் அவனுக்கு அபரிமிதமான பரிவு இருந்திருக்கு. வீட்ல ஒரு சிறிய மிருக காட்சி சாலையே இருந்திருக்கு. ஆட, அப்படியா? குரங்கு, ஆடு, மயில், புறா, வெள்ளெலிகள், அவனுக்கென்று ஒரு குதிரைக்குட்டி என பல பிராணிகள். நரேன் அவற்றை தன் கையாலேயே குளிப்பாட்டுவான், உணவளிப்பான். ஒரு பக்கம் சாக்கடையில விளையாடுறான், இன்னொரு பக்கம் இவ்வளவு மென்மை. அதான் விசேஷ நாட்கள்ல பெரியவங்க பசுக்களுக்கு பூஜை செய்யும் போது இவனும் சென்று பசுக்களுக்கு பொட்டிட்டு வணங்குவானாம். ஒரு புறம் எதற்கும் அடங்காத குறும்பு, மறுபுறம் வாயில்லா ஜீவன்கள்கிட்ட இவ்வளவு மென்மை. இது இரண்டும் ஒன்றோடொன்று முரண்பட்ட விஷயங்கள் கிடையாது. இரண்டும் அந்த அதீத ஆற்றலின் வெவ்வேறு வடிவங்கள் தான். ஓ, ரெண்டுமே ஒண்ணுதானா? ஆமா, அந்த ஆற்றல் திசை திருப்பப்படாம இருக்கும்போது குறும்பாக மாறுது. அதுவே சக உயிர்கள் மீது ஒரு தொடர்பு ஏற்படும் போது அது கருணையாக, ஜீவகாருண்யமாக மாறுது. அருமையான விளக்கம்.
விலங்குகள் கிட்ட அன்பு செலுத்துவது என்பது ஒரு ஆழமான தகவல் தொடர்பு. மொழி இல்லாத ஒரு உயிரியோட பசியையும் வலியையும் உணர்வையும் ஒரு குழந்தை புரிஞ்சுக்குதுன்னா அவனுள் இருக்கும் எம்பத்தி, அதாவது மற்றவர்கள் நிலையில தன்னை வச்சு பார்க்கிற குணம் எவ்வளவு விசாலமானதுன்னு பாருங்க. உலகை தழுவும் ஒரு மாபெரும் துறவிக்கான அடிப்படை பண்பு இதுதான் போல. நிச்சயமா. ஒரு நிமிஷம், இது எனக்கு கொஞ்சம் முரண்பாடாகப்படுதே. என்ன முரண்பாடு? இவ்வளவு இரக்க குணம் கொண்ட கூர்மையான அறிவு கொண்ட ஒரு பையன் எதிர்காலத்துல என்னவாக போறான் அப்படின்னு கேட்டா, நான் ஒரு வண்டியோட்டியாக போறேன் அப்படின்னு அவனது பிள்ளை பருவ லட்சியமாக சொல்லியிருக்கான். கோச்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டான். தத்துவவாதியாகவோ அரசராகவோ ஆசைப்பட்டான் என்றால் அதிலும் ஒரு தர்க்கம் இருக்கு. ஆனா ஒரு பலம் வாய்ந்த ஆன்மீக தலைவராக வரப்போகும் ஒருவர் தன் சிறு வயதுல ஒரு வண்டியோட்டியோட தலைப்பாகை, சீருடை, சாட்டை ஆகியவற்றை பார்த்து ஈர்க்கப்பட்டு தானும் அதுபோல ஆக வேண்டும்னு சொல்றது ஒரு சாதாரண பிள்ளைத்தனமான ஈர்ப்பா? அப்படி தோணும் தான். அல்லது இதிலும் ஏதாவது உளவியல் காரணம் இருக்கா? மேலோட்டமாக பார்த்தா இது ஒரு குழந்தையோட சாதாரண ஆசை போல தோன்றும். ஆனா இது நாம ஒரு உருவகமாக, அதாவது ஒரு மெட்டஃபராக பார்க்கணும். உருவகமாகவா? எப்படி? நீங்க ஒரு வண்டி ஓட்டிய கற்பனை செஞ்சு பாருங்க. அவன் வண்டியை இழுக்க போறது கிடையாது. ஆனா மிக அதிக பலம் வாய்ந்த, எந்த நேரத்திலும் கட்டுப்பாட்டை இழந்து ஓடக்கூடிய பல குதிரைகளை தன் விரல் நுனியில் இருக்கும் கடிவாளத்தின் மூலமாக கட்டுப்படுத்துறான். ஆமா, கடிவாளம் அவன் கையில தான் இருக்கு. அந்த மாபெரும் சக்தியே மிகச் சரியான திசையை நோக்கி கவனமாக செலுத்துறான். ஒரு சிறுவனோட கண்களுக்கு அந்த வண்டியோட்டி ஒரு மாபெரும் கட்டுப்பாட்டாளனாக தெரிகிறான். ஆஹா, இப்ப புரியுது. அந்த சாட்டை மற்றும் கடிவாளம் என்பது ஆதிக்கத்தின் குறியீடு கிடையாது, அது வழிநடத்துதலின் குறியீடு. மிகச் சரியா பிடிச்சிட்டீங்க. நரேனோட அந்த வண்டியோட்டியாகவும் ஆசை அவனது எதிர்காலத்தின் ஒரு அப்பட்டமான குறியீடு. ரொம்ப பிரமிப்பா இருக்கு. பிற்காலத்துல விவேகானந்தராக அவன் என்ன செஞ்சான்? சமூகம் என்ற வண்டியில கட்டுக்கடங்காமல் தவித்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் மற்றும் மனிதர்களின் மனங்களை தன் தத்துவங்கள் மூலமாக, தன் சொற்பொழிவுகள் மூலமாக சரியான இலக்க நோக்கி வழிநடத்தினான். ஆமா, குதிரைகளை வழிநடத்துறதுல இருந்து ஒரு சமூகத்தின் சிந்தனையை வழிநடத்தும் அந்த வண்டியோட்டியாக அவன் மாறப்போவதற்கான மிக ஆழமான உளவியல் விதைதான் அந்த சிறுவயது ஆசை. இதுதான் அந்த உண்மையான விளக்கம். உண்மையிலேயே வியக்க வைக்குதுங்க. சரி, இதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இதை கேட்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நாம இன்று நம் குழந்தைகளை 4 சுவர்களுக்குள் அடைச்சு விட்டு நாற்காலிகள்ல உட்கார வச்சு புத்தகங்களை மனப்பாடம் செய்ய சொல்றோம். இன்றைய கல்வி முறை இப்படி ஒரு முறையான வரையறுக்கப்பட்ட கல்வி முறைக்குள் நரேனை போன்ற ஒரு அதீத ஆற்றல் கொண்ட குழந்தையை கட்டாயம் அடைக்க முடியாது. நவீன பள்ளிகள் அவனை நிச்சயமா தோற்கடித்திருக்கும். கண்டிப்பா அவனால ஒரு இடத்துல அமைதியா உட்காரவே முடியாது. அப்படியானால் அவனது முறையான கல்வி, அவனது அறிவு தேடல் எங்கிருந்து எப்படி தொடங்கியது? அவனது உண்மையான கல்வி எந்த பள்ளிக்கூடத்திலையும் தொடங்கலங்க. அது அவனது தாயின் மடியில் தான் தொடங்கியது. ஓ, தாயின் மடியில். விவேகானந்தர் பின்னாளில் வாழ்க்கையில் நான் அடைந்த அனைத்திற்கும் என் தாய்க்கு கடமைப்பட்டுள்ளேன் அப்படின்னு கூறினார். தாய் புவனேஸ்வரி ஒரு கண்டிப்பான தாய் மட்டுமல்ல, அவங்க ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லி. கதைகள் மூலமா கத்து கொடுத்தாங்களா? ஆமா, ராமாயண மகாபாரத கதைகளை, தத்துவங்களை அவங்க நரேனுக்கு வெறும் தகவல்களாக புகட்டவில்லை, அதை கதாபாத்திரங்களாக அவனது மனசுல பதிய வச்சாங்க. அது மட்டும் இல்ல, அந்த சூழலும் அவனுக்கு பெரும் ஆசானாக இருந்திருக்கு. அந்த காலத்துல தெரு பாடகர்கள் வீதி வீதியாக வந்து பாடுவாங்களாம். வாண்டரிங் மின்ஸ்ட்ரல்ஸ். அவங்க பாடுவதை கேட்க நரேனோட தாய் அவங்கள வீட்டு வாசல்லே பாட செய்வாங்களாம். சில நிமிடங்கள் கூட ஓரிடத்துல நிற்க முடியாத நரேன் இவங்க பாடும்போது மட்டும் எந்த குறும்பும் செய்யாம, உலகத்தை மறந்து ஆடாம அசையாம அப்படியே அமர்ந்து கேட்பானோ. அட, அப்படியா? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு குழந்தையோட கவனத்தை ஈர்ப்பது என்பது எவ்வளவு கடினமான விஷயம். அந்த நாடோடி பாடகர்கள் வெறும் பாடகர்கள் கிடையாது, அவங்க ஒரு சமூகத்தின் நடமாடும் பல்கலைக்கழகங்கள். நடமாடும் பல்கலைக்கழகங்களா? ஆமாங்க. எழுத்து வழி கல்வி இல்லாத காலத்துல மிகச் சிக்கலான வாழ்க்கை நெறிகளையும் வீர வரலாற்றையும் தத்துவங்களையும் பாமர மக்களுக்கும் கொண்டு சேர்க்கும் ஊடகம் அவங்கதான். ரொம்ப சரியான பதிவு. அவங்க வெறும் வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. தாளம், சந்தம், உணர்ச்சி என அனைத்தையும் கலந்து அந்த தகவல்களை மூளைக்குள் நேரடியாக பதிய வைப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் எனப்படும் அனுபவ ரீதியான கல்வி இது. ஓ, அது ஒரு மாபெரும் கலை. நரேன் இத வெறும் காதுகளால் கேட்கவில்லை, தன் ஆழ் மனதால் உள்வாங்கிக் கொண்டிருந்தான். எப்படி ஒரு கதையை சொல்லணும், எப்படி கேட்பவர்களின் கவனத்தை கட்டி போடணும் அப்படிங்கிற கலையை அவன் அங்கேதான் கத்துக்கிட்டான்.
அந்த கலைய அவன் எவ்வளவு சிறப்பாக கத்துக்கிட்டான் என்பதற்கு ஒரு அற்புதமான சான்று இருக்கு. என்ன சான்று? தான் கேட்ட கதைகளை தம்பி தங்கைகளுக்கு கூறுவது மட்டுமல்லாமல் சுவற்றுல நிழல் படங்களை காட்டுறதுல நரேன் மிகப்பெரிய நிபுணனாக இருந்திருக்கான். ஷேடோ பப்பட்ரி மாதிரி. ஆமா, அதேதான். இருட்டுல ஒரு விளக்க கையில எடுத்துக்கிட்டு அதனோட ஒளி சுவற்றுல படுமாறு வச்சுக்கிட்டு தன் கைகளை வளைத்து பிணைத்து சுவற்றுல துர்க்கை, சரஸ்வதி, பறக்கும் வௌவால், குதிரையில் செல்லும் வீரன் அப்படின்னு பல உருவங்களை காட்டுவானாம். இது ஒரு மிக முக்கியமான பதிவுங்க. நிழல் உருவங்களை சுவற்றுல காட்டுவது என்பது ஏதோ கைகளை அசைக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியா? அதுல என்ன அவ்ளோ சிக்கல் இருக்கு? அது முப்பரிமாண உலகத்தை, அதாவது 3Dய இருபரிமாணத்திற்கு கொண்டு வரும் ஒரு கலை. இதற்கு ஆழமான ஸ்பேஷியல் அவேர்னஸ், அதாவது இடஞ்சார்ந்த புரிதல் வேண்டும். ஒளி எந்த கோணத்துல விழணும் அப்படின்னு பார்க்கணும்ல. ஆமா, ஒளி எந்த கோணத்துல விழுகிறது, பார்வையாளர்களுக்கு அது எப்படி தெரியும், ஒரு உருவத்தை எப்படி மெதுவா நகர்த்தி பார்வையாளர்களின் கற்பனையை தூண்டுவது அப்படிங்கறத ஒரு குழந்தை செய்துன்னா அவனுக்கு பார்வையாளர்களோட மனநிலை மிக துல்லியமாக புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இங்க விட்டான்னு தோணுது. கண்டிப்பா பார்வையாளர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் அந்த வித்தை அங்கேதான் உருவானது. எவ்வளவு அற்புதமான ஒரு பயணம் இது! ரொம்பவே இன்ஸ்பைரிங்கான பயணம். ஒரு சாதாரண குறும்பு குழந்தையாக தன் அதீத ஆற்றலால் சகோதரிகளை சீண்டி சாக்கடையில் இறங்கிய பையன் தன் ஆற்றலை கட்டுப்படுத்த தெரியாமல் தாய் ஊற்றிய குளிர்ந்த நீரிலும் சிவசிவ என்ற ஒளியிலும் தன்னை ஆற்றுப்படுத்திக் கொண்டவன். வாயில்லா ஜீவன்கள் மீது எல்லையில்லா அன்பு செலுத்தியவன். வண்டி ஓட்டியாக ஆக வேண்டும் என்ற ஆசையில் மனித குலத்தை வழிநடத்தும் தன் எதிர்காலத்தை தீர்மானித்தவன். இறுதியாக தாயின் மடியிலும் தெருப்பாடகர்களின் குரலிலும் தன் கல்வியை தொடங்கி நிழல் கலைகள் மூலம் தன் சொற்பொழிவு திறனுக்கு அடித்தளமிட்டவன். ரொம்ப அழகா தொகுச்சு சொன்னீங்க. இந்த ஒவ்வொரு சம்பவமும் அவனை எப்படி பட்டை தீட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலே சிலிர்ப்பாக இருக்கு. ஆமா, அந்த அடங்காத ஆற்றலை அவன் ஒருபோதும் இழக்கவில்லை. மாறாக அந்த ஆற்றலை எப்படி சரியான திசையில் செலுத்த வேண்டும் என்பதை கத்துக்கிட்டான். அதுதான் விவேகானந்தரோட வெற்றி. உண்மைதான். இப்போ இத கேட்கும் உங்களுக்காக நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நரேனுக்கு சின்ன வயசுல ஒரு வண்டி ஓட்டியாக வேண்டும் என்ற அந்த ஒரு விசித்திரமான ஆசை இருந்ததல்லவா? ஆமா, ரொம்ப விசித்திரமான ஆசைதான். அது எப்படி பிற்காலத்துல மனித குலத்தை வழிநடத்தும் அவனது உண்மையான வாழ்க்கை நோக்கத்தின் குறியீடாக அமைஞ்சதோ அதே போல நீங்க உங்கள் வாழ்க்கையை சற்று திரும்பி பாருங்க. உங்களோட குழந்தை பருவத்துல நீங்க ஆசைப்பட்ட ஏதேனும் விசித்திரமான கனவுகளோ அல்லது நீங்க செஞ்ச சில தனித்துவமான சுட்டித்தனங்களோ நினைவில் இருக்கா? அவை வெறும் அர்த்தமற்ற குறும்புகள் என்று நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆமா, நாம் அப்படிதான் நினைப்போம். ஆனா ஒருவேளை உங்களுடைய உண்மையான வாழ்க்கை நோக்கத்தின் அல்லது உங்களுடைய இயல்பான திறமையின் ஆரம்பகால விதையாக அது இருந்திருக்குமா? உங்கள் கடந்த காலத்தின் அந்த பக்கங்களை இன்று மீண்டும் ஒரு முறை ஆழமாக புரட்டி பாருங்க. உங்களுக்கான ஒரு தெளிவான விடை எங்கே எங்கேயாவது ஒளிந்திருக்கலாம். மிக ஆழமான, அதே சமயம் நம்மில் பலரையும் சிந்திக்க வைக்கும் ஒரு கேள்வி இது. அந்த விடையை தேடும் பயணம் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கட்டும். கண்டிப்பா. மீண்டும் ஒரு முறை சிந்தித்து பாருங்க. எந்த ஒரு அசுரத்தனமான குறும்புக்கு பின்னாலும் ஒரு மாபெரும் நோக்கம் ஒழிந்திருக்கலாம். அடுத்த முறை நீங்க ஒரு கட்டுக்கடங்காத சுட்டி குழந்தைய பார்க்கும்போது ஒருவேளை அந்த சின்ன உடலுக்குள் உலகை மாற்றப்போகும் ஒரு புதிய பிரபஞ்சம் உருவாகி கொண்டிருக்கிறதோ அப்படின்னு கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். நாமும் அந்த தேடலோடு மற்றொரு வியப்பூட்டும் விஷயத்தோட அடுத்த முறை சந்திப்போம்.